ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்ம தொடர்ந்து தரிசனம், அதாவது மூன்றாவது கண் தரிசனம் சொல்லி ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இது வரைக்கும் நம்ம ஒரு 13 பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம 14வது ஒரு பதிவை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா, நம்முடைய மூன்றாவது கண் வழியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். அதுக்கு பேர் என்னென்னா உருவ தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். உருவ தரிசனம்னா என்ன, இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய தேர்ட் ஐ ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மூன்றாவது கண் பயிற்சியில் இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்குள் அந்த உருவ தரிசனம் கிடைக்கும். இந்த உருவ தரிசனத்தை நீங்கள் பார்க்குறதுனால அற்புதமான பலன்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். என்னென்னா, சூரிய சந்திர கலைகள் நமக்கு வசமாகும். நம்ம இப்போ உதாரணம், இந்த சரங்களை கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால்களுடைய பின் அழுத்தத்தில் ஒரு அழுத்தினா சரம் தானாக மாறும். இதெல்லாம் அட்வான்ஸ்டு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள். அது வசப்படுத்துதல். அதுதான் நம்முடைய மூச்சு காற்றை நம்ம இஷ்டத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சந்திரனும் சூரியனும் நொடிக்கு நொடி நம்மளால் மாற்ற முடியும். அது எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் வசப்படுத்துகிற ஒரு முறை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இந்த ப்ராக்டிஸில் நமக்கு கிடைக்கும். இது ஒரு அட்வான்ஸ்டு லெவல். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது. ஆன்மீகத்தில் இன்னும் நிறைய ப்ராக்டிசஸ், தினமும் தியானங்கள், தினம் அந்த சார்ந்த விஷயங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உருவ தரிசனம் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய மூச்சு காற்றை சமநிலைக்கு கொண்டு வரணும். நம்ம மூச்சு காற்றை வாசி கொண்டு நம்ம மூச்சை பிராணாயாமம்லாம் செய்து முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்முடைய மூன்றாவது கண்ணில், அதாவது மனக்கண்ணு சொல்லுவோம், அந்த மனக்கண்ணில் உங்களுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கணும். நாமளே நம்ம பார்க்கணும். எப்படின்னா, நம்ம உட்காந்துட்டு இருக்க அந்த தன்மை நமக்கு தெரியும். நம்ம உட்காந்து என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம், எப்படி உட்காந்துட்ருக்கோம், நமக்கே அந்த ஒரு போஸ் தெரியும். அந்த போஸை நமக்குள்ளே பார்க்குறத உணரணும். அப்படியே உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இதை யார் சொல்கிறார் அப்படின்னா, அகத்தியர் சொல்கிறாரு. பாடல் அகத்தியர் சௌமிய சகாரம் 1021வது பாடலில் இந்த சம்பவங்கள்லாம் நம்முடைய அகத்தியர் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, கோமுக ஆசனத்தில் அமரணும் அப்படின்னு சொல்கிறாரு. முடியாதவங்க பத்மாசனம், முடியாதவங்க சித்தாசனம், முடியாதவங்க சாதாரண சப்பளங்கால் போட்டு உட்காரலாம். தரையில் உட்காந்து பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே அந்த பிராணாயாமம் செய்து முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே தங்களுடைய உருவத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அந்த உருவத்தை பார்க்கும்போது என்ன ஏற்படும்னா, ஒளிக்குள்ளே போகிறதாக இப்போ ஒரு கற்பனை பண்ணணும். ஒளிக்குள்ளே அப்படியே போகிறதா உள்ளே போய்கிட்டே இருக்கணும். உங்கள் உருவம் அப்படியே ஒளிக்குள்ளே ஏதோ ஒன்றோட உள்ளே போய்கிட்டே இருக்கிறதாக நீங்கள் ஒரு கற்பனை பண்ணணும். உள்ளே போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய வாசி மூச்சு காற்று எந்த பக்கம் போது இருந்துக்கிட்டே நம்ம உள்ளே போகணும். ஏன்னா மூச்சுடைய வேகம், மூச்சுடைய செயல்பாட்டோடு தான் அந்த உள்ளே போகிற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே போக உள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே நல்லா கிடைக்கும். உள்ளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும்னா, சந்திரனும் வாசியும் மூமெண்ட் ஆகிறது நிற்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே ஆழ்ந்த மௌனத்தை நீங்கள் உணர்வீங்க. அந்த மௌனம் வந்த பிறகு உங்களுக்குள்ளே ஒரு அரூபமாக இருக்கக்கூடிய ஒன்றை உணர்வீங்க. அது என்ன? அதுதான் உங்களையே நீங்கள் உணர்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த உருவ தரிசனம். இதுக்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதாவது நம்முடைய அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, கோமுக ஆசனத்தில் அமர்ந்து உனக்குள்ளே தர்ம வாசலில் நீ திரையை நீக்கி உன் பிரணவத்தில் நீ உள்ளே போய் அந்த ஒளிக்குள்ளே போய் உள்ளே ஆழமாக போயிட்டே இருக்கணுன்றாங்க. இது உள்ளே போகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, என் வகையான ஒரு சில சித்திகள் உங்களுக்கு ஏற்படும். சித்திகள் அடையணும் ஆசைப்பட்றீங்கன்னா இந்த உருவ தியானத்தை மறக்காமல் செய்யுங்க. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து உங்கள் உருவத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் மூன்றாவது கண்ணில் பார்த்துக்கிட்டே இருங்க. உள்ளே ஒரு ஒளி வரும். அந்த ஒளி அப்படியே கலந்து அந்த ஒளி உங்கள் உடம்பை உள்ளே தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அது எந்த ரூட்டில் போதோ அது ரூட்டில் போய்கிட்டே இருக்கணும். எங்கே நிற்கும் அப்படிலாம் தெரியாது. நிற்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, உங்களுடைய மூச்சு காற்று சந்திரன் சூரியனில் எங்கேயும் மூமெண்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு வசமாகும். அதாவது மூச்சு காற்று வர்றதே உங்களுக்கு தெரியாது சுத்தமாக. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கிறது உள்ள ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிக்கும். அப்போ அருவமாக நீங்கள் உங்களையே பார்ப்பீங்க அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறாரு. இது ஒரு அற்புதமான அனுபவம்.
அதான் நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, தான் அவனாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய திருமூலர் என்ன சொல்லுவார்னா, நான் சிவனானேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு தன்மையை தான் நம்முடைய அகத்தியர் சொல்கிறார். இது உங்களுடைய உருவத்தை நீங்கள் பார்த்து உள்ளே போய் உங்களுக்குள்ளே இருக்க அருவமாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்குறதுக்கு நீங்கள் போய் பழகிறீங்க. உள்ளே போய் இன்னொன்று பார்க்க போகிறீங்க அருவமாக. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராக்டிஸ். இதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். போக 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 உங்களுக்குள்ளே நீங்கள் அதை அடைவீங்க. ஆனால் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் சில டைம் ஏற்படலாம். அந்த மனம் அந்த மௌனமாக இருக்கிறதுக்கான தன்மை வராது. அவ்வளோ சுலபம் கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு மனம் அப்படியே அமைதியாகிடும். அந்த இடத்துல அமைதியாகிடுச்சுன்னா உள்ளே நீங்கள் போய் பார்த்துடலாம். உங்களுக்குள்ளே கூட்டு போய் ஒரு அருவத்தை, அதாவது இந்த உங்கள் உருவத்தை நீங்கள் பயன்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய அருவத்தை பார்க்கணும் போய். அவ்வளோதான். ஸோ அடுத்த பதிவில் என்ன பண்ணணும், அருவ தரிசனம் ஒன்று இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்களா, அந்த அருவ தரிசனத்தை அங்கே போயிட்டு அந்த அருவ தரிசனத்தை பார்க்கும்போது உங்கள் நினைவில் ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். சொன்னீங்கன்னா அந்த அருவ தரிசனம் உங்களுக்கு காட்சியளிக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அருவ தரிசனத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல், ஏன்னா அருவ தரிசனத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உருவ தரிசனத்துக்குள்ளே போய் உள்ளே போய் பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பயிற்சி சில பேருக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம் சில பேருக்கு அது வர்றதுக்கு. ப்ராப்பராக ரெகுலராக ப்ராக்டிசஸில், மெடிடேஷன் ப்ராக்டிசஸ், ரெகுலராக ஸ்பிரிச்சுவல் ரெகுலராக ஃபார்மில் இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 நாளில், 1 நாளில், 10 நாளில், 1 மாதத்துலேயே உங்களுக்கு அந்த 3வது கண் வழியாக உங்களுடைய உருவத்தை நீங்களே பார்த்து அருவமாக இருக்கிறத உள்ளே போய் பார்க்குறதுக்கான வழியை உணர்வீங்க. உள்ளே பார்க்க மாட்டீங்க, அது ஏதோ ஒன்று தெரியறத. அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் உட்காந்துட்ருப்பேன், நான் உட்காந்து என்னையே நான் உள்ளே பார்ப்பேன். உள்ளே நான் பார்க்குறேன். நான் உள்ளே இன்னும் நானாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க இன்னொருத்தவன் உள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கான தேர்ட் பார்ட்டியாக, நான் ஃபஸ்ட் பார்ட்டி, நான் உள்ளே போயிருக்கிறது செகண்ட் பார்ட்டி, உள்ளே இருக்க ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியை நம்ம பார்க்குறதுக்கான தன்மையை தெரிய வரும். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அது பார்க்குற மாதிரி இருக்கும், பார்க்காத மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியாது. அப்போ இந்த அருவ தரிசனத்தை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு உருவ தரிசனத்துக்கு முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸை நானும் அனுபவித்திருக்கிறேன், எனக்கு கூட இருந்த சக தோழர்களும் அனுபவித்திருக்கிறோம். அற்புதமான அனுபவங்கள் எங்களுக்கு ஏற்பட்டது. இது ஆன்மீகத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான அனுபவம். இதுக்கு போய் இது யாருக்காவது தீட்சை வாங்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்களாக பண்ணலாம். யாரும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரே விஷயம், மனதை அமைதி நிலையில் வச்சு பொறுமையாக நிதானமாக செய்யணும். அவ்வளோதான். இது ஒன்று தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. வேறு எதுவும் தேவை கிடையாது. இதுதான் உருவ தரிசனம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு தேர்ட் ஐ விஷன்னு இருக்கும், தரிசனம்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் இதோட சேர்த்து 14 வீடியோஸஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தேர்ட் ஐக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே புகுந்து எப்படி வர்றதுக்கான வழிமுறைகள்லாம் நான் சொல்லியிருப்பேன். முதல் தேர்ட் ஐனா என்னன்னே சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு தேர்ட் ஐ என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். வேறு லெவலில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரியாலிட்டியை உங்களையே நீங்கள் பார்க்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன். நன்றி.